வணக்கம். இன்றைக்கி சாதம் எப்படி பானையில் போட்டு அரிசியை பொங்கி வடிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அரிசியில் பல வகைகள் இருக்குது. அதாவது இது கேரளா மட்டை அரிசி, அப்புறம் கைக்குத்தல் அரிசி இருக்குது, பாலிஸ்ட் வெள்ளை அரிசியும் இருக்குது. நான் அன்றைக்கி பண்ண போகிறது இந்த கேரளா மட்டை அரிசி. இந்த மட்டை அரிசியை எப்படி நம்ம ஒரு பானையில் போட்டு அதை வடிக்கலாம், குக்கரில் ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் ஆயிரும். நம்ம அதை பார்ப்போம். அரிசியை இந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம 2-3 தடவை கழனி பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். ஏன்னா கடையில் வாங்கிட்டு வர்றதுனால கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும். இதை நம்ம உலக்குன்னு சொல்லுவோம். இதில் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். 7 டம்ளர் இதில் தண்ணி வச்சுருக்கிறேன். அரிசியை உள்ளே போட்டுடலாம். அளவு போதுமானு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம் சாதத்துக்கு. இந்த பானையே எடுத்து அப்படியே கேஸில் வச்சு நம்ம பொங்கிடலாம். ஆனால் 1 மணி நேரம் ஆகும். அதை குக்கரில் நம்ம பண்ணால் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதனால் நான் குக்கரில் வச்சு பண்ண போகிறேன். கேஸ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு உள்ளே இந்த தட்டையும் போட்டுக்கிடணும். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். நமக்கு 10 நிமிஷம் வேகிற வரைக்கும் உள்ள தண்ணி இருக்கணும். தண்ணி ஊற்றியாச்சுது. இன்னும் பானையை தூக்கி உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு 10 விசில் வரணும். 10 விசில் வந்துருச்சுது. குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஆவி போகிற வரைக்கும், அந்த ஸ்டீம் எப்போ முடியுமோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உடனே திறக்கக்கூடாது. தண்ணியில் காட்டியோ திறக்கவே கூடாது. குக்கரை நம்ம இப்போ திறக்கலாம். சாதம் வந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்குது சாதம். நம்ம வடிச்சிடலாம். திறத்துக்கு சரியான மூடி போட்டு அதை வெளியே எடுத்துடலாம். சூடாக இருக்கும். ஒரு பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே கரண்டியும் போட்டுக்கிடணும். இந்த சாதத்தை அப்படியே வடித்து விட்டுடலாம். இப்படியும் வச்சு வடிக்கலாம். மேலே இருந்து கீழே வரையும் வடிக்கலாம். எனக்கு இது ஈஸியாக இருக்குது, அதனால நான் இப்படி வடிச்சிடுறேன். இப்படி வடிச்சிட்டு ஒரு டம்ளரை நம்ம கொடுத்துடலாம். அப்படியே பாத்திரம் அப்படியே நின்றுக்கும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வடித்து போட்டு மறுபடியும் எடுத்துடலாம். அதை சாதத்தை நம்ம நிறுத்திடுவோம். சாதம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சுது. சாதம் வடித்த வெந்நீர் இதில் இருக்குது. இதுக்கு நம்ம கருப்பட்டியோ அச்சு வெல்லமோ கூட்டி இந்த தண்ணியை குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது. இந்த முறையிலையும் நம்ம வடிச்சிக்கலாம். அல்லது இந்த வடிகட்டியை வச்சுட்டு இந்த சாதத்தை நம்ம அதில் கொட்டிடலாம். உங்களுக்கு முதல் முறை கஷ்டமாக இருந்தால் வடிகட்டியில் வடிச்சிடலாம். இது நேற்று பொங்கின சாதம். அதில் அந்த வடித்த தண்ணியை இதில் ஊற்றி நேற்று வச்சுருக்கேன்னா, இதை நம்ம வடிச்சிட்டு, இது நீராகாரம்னு சொல்லுவாங்க, இதை குடிச்சிக்கலாம். தாகத்துக்கு நல்லா இருக்கும், வயிற்றுக்கும் நல்லது. இந்த மீதி சாதத்தில் கொஞ்சம் தயிர் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு இந்த வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு நல்லா ஊறுகாய் துவையல் வச்சு சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அமிர்தம் மாதிரி இருக்கும். நீங்களும் இப்படி சாப்பிட்டு பாருங்கள். அந்த பழைய சாதத்தோட தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்குது. அதுக்கு தொட்டுக்கிட்டுறதுக்கு சுண்டவத்தல், முருங்கைக்காய் ஊறுகாய். இது காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடுங்க. சம்மருக்கு ஏற்ற சரியான காலை உணவு. பழைய காலத்தில் தோட்ட வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. அதுக்கு துவையல் அரைச்சிக்கிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க, நல்ல வேலையும் செய்தாங்க. நீங்களும் அது மாதிரி பழைய கஞ்சி போட்டு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.
சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே. சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே. சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும். ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள் செய்ய முயலுங்கள் சமைத்து பாருங்கள் சுவைத்து மகிழுங்கள் அம்மா கைவண்ணமே.